பசி தாங்கல், உடல் சக்தி, பழி தாங்கல், மனசக்தி, பக்தி தாங்கல், உயிர் சக்தி. நன்றாக கேளுங்கள். இந்த தமிழ்ல என் குருமார்கள்ட்ட நான் எப்படி கேட்டனோ அதே மாதிரி கேட்டதை கேட்டபடி விரித்து விளக்கி உரைத்து விட்டு அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறேன். முதல்ல தமிழ்ல சொல்லிடுறேன். ஏன்னா நான் கேட்டது தமிழில் என் குருமார்கள்ட்ட இருந்து. என் குருமார்கள் ஒரு அருமையான ஒரு சத்தியத்தை தேர்ந்து ஆராய்ந்து தெளிகின்ற முறையை எனக்கு கற்றுக் கொடுத்திருந்தார்கள். சாஸ்திர பிரமாணம், சத்தியத்தினுடைய ஆதாரம் அடிப்படை வேதங்களும் ஆகமங்களும். அததான் சாஸ்திரம்னு அந்த வார்த்தையால சொல்றோம். சாஸ்திர பிரமாணத்தை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு ஆப்த பிரமாணம். ஆப்த பிரமாணம்னா என்னன்னா, சாஸ்திரங்களை தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நிஜமாக்கி காட்டிய அவதார புருஷர்கள். ஸ்மிருதியிலே, புராணங்களிலே, தர்மசாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அவதார புருஷர்கள் மற்றும் அவர்களின் குரு பரம்பரை தொடர்ச்சியாக, அவர்களுடைய குரு பரம்பரையின் நீட்சியாக வந்த ஞானிகள், யோகிகள், அவதார புருஷர்கள், ஆப்த புருஷர்கள், ரிஷிமார்கள், இவர்களுடைய பிரமாணம் அடுத்ததாக. மூன்றாவதாக ஆத்ம பிரமாணம். எனக்கு உபதேசித்த அந்த குருமார்கள் அவர்களுடைய ஆத்ம பிரமாணத்தை அடிக்கோடிட்டு அவர்களுடைய அனுபூதியை தெளிவாக உரைத்து அவர்களின் அனுபூதியின் மூலமாக இந்த சாஸ்திர பிரமாணத்தையும் ஆப்த பிரமாணத்தையும் அசைபோட்டு அவர்கள் ஆத்ம பிரமாணத்தோடு சேர்த்து எனக்கு அளித்தார்கள். அதை நான் கடைபிடிக்கும் பொழுது எனக்கு மலர்கின்ற அனுபூதியை நான் அவர்களுக்கு சொன்னது சாட்சி பிரமாணம். இந்த நான்குமே நேர்கோட்டில் இருக்க வேண்டும். ஒன்றோடு ஒன்று பெருமுரணோ நகைமுரணோ முரண்பட்டோ இருக்கலாகாது. சாஸ்திர பிரமாணம், ஆப்த பிரமாணம், ஆத்ம பிரமாணம், சாட்சி பிரமாணம், இந்த நான்கும் ஒரு விஷயத்திலே ஒன்றிணைந்து இருக்குமானால் அது முழு சத்தியம். அதை நாம் உலகத்திற்கு சொல்லலாம். இதுல சில நேரத்தில் சாஸ்திர பிரமாணம் மட்டும் இருந்தால் அதை மற்றவர்களுக்கு அனுபூதியாக்குகின்ற முறை நமக்கு தெரியாது. அல்லது ஆத்ம பிரமாணம் மட்டும் இருந்தால் ஒருவேளை அது நமக்கு மட்டும் நல்லதாக இருக்கலாம், மற்றவர்களுக்கு அது நல்லதா இல்லையா என்று நமக்கு தெரியாது. ஆனா இந்த நான்கும் நேர்கோட்டில் அமைந்து விடுமானால், நேர்மைப்பட்டு விடுமானால் அது நமக்கும் நன்மை, உலகிற்கும் நன்மை பயக்கின்ற சத்தியம். என்னுடைய குருமார்கள் இப்படித்தான் எனக்கு
பாடம் சொன்னார்கள், அனுபூதியை அளித்தார்கள். அவர்கள்ட்ட நாம் வாங்கிய ஒரு அற்புதமான அருள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். குரு பரம்பரையும் அதன் தொடர்ச்சியும் தான் மொத்த இந்து மதமும். இந்து மதமே ஒரு 10,000 குரு பரம்பரைகளின் தொகுப்பு, அவ்வளவுதான். இப்ப மாடர்ன் டேல ஒரு குறைந்தபட்சம் 10,000 லிவிங் லீனியேஜஸ், அதாவது உயிரோடு இருக்கின்ற இந்த சாஸ்திர பிரமாணத்தை அடிப்படையாக கொண்டு, அடித்தளமாக கொண்டு, ஆப்த பிரமாணத்திலே மலர்ந்து, ஆத்ம பிரமாணத்திலே செழித்து, சாட்சி பிரமாணமாக தன்னை மாற்றிக்கொள்ளும் சக்தி உடைய ஒரு 10,000 குரு பரம்பரைகள் உயிரோடு இருக்கு. இந்த 10,000 குரு பரம்பரைகளோட மொத்த தொகுப்பு தான் இந்து மதம். இது வேறு வேறு சம்பிரதாயங்கள், சம்பிரதாயங்களுக்குள்ளே இருக்கின்ற உள்பிரிவு சம்பிரதாயங்கள் எப்படி வேணா இருக்கலாம். என்னுடைய குருமார்கள்ட்ட இருந்து எனக்கு சாஸ்திர பிரமாணத்தை அடிப்படையாக வைத்து ஆப்த பிரமாணத்தாலே விளக்கமுறச் செய்ய பெற்று, அவர்களுடைய ஆத்ம பிரமாணத்திலே மலர்ந்து எனக்கு அனுபூதியாக மாறி, எனக்கு அது ஆத்ம பிரமாணமாகவும் மாறி, நான் மற்றவர்களுக்கு அளிக்கும் பொழுது அதே அனுபூதியை அவர்களுக்குள்ளும் ஏற்படுத்தி அது சாட்சி பிரமாணமாகவும் மாறுகின்ற இந்த சத்தியத்தின் தொடர்ச்சி. இப்ப என்னுடைய குருமார்கள் எனக்கு அளிக்கும் பொழுது அது அவர்களுக்கு ஆத்ம பிரமாணம். அதை நான் உணர்ந்து நானும் அனுபூதி அடைந்து அதே அனுபூதியில் மலர்ந்து நான் அதை அவங்களுக்கு சொல்லும் பொழுது அந்த சத்தியம் அவர்களுக்கு நான் சொல்லுகின்ற சாட்சி பிரமாணம். இப்ப நான் அதை அனுபூதி அடைந்து விட்டு என்னுடைய சீடர்களுக்கு அளிக்கும் பொழுது எனக்கு அது ஆத்ம பிரமாணம். என் சீடர்களும் அதே அனுபூதியை அடைந்து அதை எனக்கு அவர்களுடைய அனுபூதியை சொல்லும் பொழுது அது அவர்களுக்கு ஆத்ம பிரமாணமாக மாறும் பொழுது எனக்கு அது சாட்சி பிரமாணம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சத்தியம் என் குருமார்களுக்கு ஆத்ம பிரமாணமாக இருந்து அவர்கள் எனக்கு கொடுத்து நான் அதை அனுபூதி அடைந்து அவர்களுக்கு சொல்லும் பொழுது, ஆஹா இப்படித்தான் எனக்குள்ளும் நடந்ததுன்னு சொல்லும் பொழுது அது சாட்சி பிரமாணம். அவர்களுக்கு அது சாட்சி பிரமாணம். அந்த அனுபூதியை நான் முழுமையாக உள்வாங்கி எனக்குள் வாழ்ந்து அது எனக்கு ஆத்ம பிரமாணமாக முழுமையாகிய பின் நான் என் சீடர்களுக்கு அளித்து அவர்களுக்கும் அது அனுபூதியாக மாறி அவர்கள் எனக்கு சொல்லும் பொழுது அது என் சீடர்களுக்கு சாட்சி பிரமாணம், எனக்கு ஆத்ம பிரமாணம். இப்படித்தான் குரு பரம்பரை தொடர்ந்து வருகின்றது. என் குருமார்கள்ட்டிருந்து நான் பெற்ற ஒரு ஆழமான சத்தியத்தை உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்ளுகின்றேன். பசி தாங்கல் உடல் சக்தி, பழி தாங்கல்
மனசக்தி. பக்தி தாங்கல் உயிர் சக்தி. இந்த 3 வார்த்தையை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். என்னிடம் பலதரப்பட்ட மக்கள் ஆன்மீக தேவைகளுக்காக மற்றும் அவர்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி அடைய வேண்டிய விருப்பங்கள், தேவைகளுக்காக வருவது வழக்கம். உடல் நலம் வேணுன்றவங்க, மனநலம் வேணுன்றவங்க, பொருளாதார வளம் வேணுன்றவங்க, மற்ற எடுக்கின்ற காரியங்களிலே, செயல்களிலே வெற்றி அடையணும்னு நினைக்கிறவங்க, பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு விதமான மக்கள் வருவதுண்டு. முக்கியமா பல செல்வந்தர்கள், வாழ்க்கையிலே பெரும் வெற்றி அடைந்த செல்வந்தர்கள், நான் செல்வந்தர்ன்ற சொல்லை உபயோகப்படுத்தும் பொழுது வெறும் பணத்தால் மட்டுமல்ல, புகழால் வெற்றி அடைந்தவர்கள், அதிகாரத்தில், அரசியல், சமூகம், அது மாதிரி துறைகள்ல வெற்றி அடைந்தவர்கள், பல துறைகளிலும் வெற்றி கண்டவர்கள் பல பேர் என்கிட்ட வரதுண்டு. அவங்க எல்லாருமே ஒருவர் விடாது அது மாதிரி என்கிட்ட வந்த பல பேர், அவங்களுக்கு இருக்கிற ஒரே கவலை, சாமி என் வாரிசுகளுக்கு எப்படி இந்த பொறுப்பு தன்மையை நான் டீச் பண்றது, அவங்க இந்த லீனியேஜ், இந்த ஹெரிட்டேஜ் அப்படியே கீப் அப் பண்ணிருவாங்களா, நான் சேர்த்த பெரும் புகழும் செல்வமும் அழிந்து போகாமல் இவங்க வளர்த்துருவாங்களா, அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்களேன் சாமி அப்படின்னு பல பேர் கேட்கறது உண்டு. அவங்க எல்லாருக்கும் நான் சொல்றது இது ஒண்ணுதான். ஆழ்ந்து கேளுங்கள். நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றியடைந்தவராக இருந்து உங்களுடைய அடுத்த தலைமுறை அதே மாதிரி வெற்றியாளர்களா மாறணும்னு நினைச்சிங்கன்னா, இல்ல ஒருவேளை நீங்களே அந்த இளம் தலைமுறை வெற்றியை பார்த்து கொண்டிருக்கின்ற, வெற்றியை ருசித்துக் கொண்டிருக்கின்ற இளம் தலைமுறை அது மாதிரியான நபரா இருந்து இன்னும் மேலும் பெரும் வெற்றி அடையணும்னு நினைக்கிறவங்க, உதாரணத்துக்கு இப்பதான் வாழ்க்கை ஆரம்பிச்சிருப்பீங்க, ஆனா ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஸ்டக் ஆன மாதிரி, நெக்ஸ்ட் பிரேக் த்ரூ வராம, அடுத்த கட்ட முன்னேற்றம் வராம ஒரு ஸ்டக்கான மாதிரி ஃபீலிங் இருந்தா, அந்த மாதிரியான நபர்களா இருந்தாலும் சரி, என்னிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். இணையதளத்திலையும் சமூக ஊடகங்கள்லையும் என்னிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும்னு நினைக்கிற ஒரு பெரும் அன்பர் கூட்டம் இருக்கு. அதே மாதிரி என்னை பார்த்து பொறாமப்படுற அந்த கூட்டமும் இருக்கு. இந்த அன்பர் கூட்டத்துக்கும் சொல்றேன், எங்கிட்ட இருந்து கத்துக்கணும்னு நினைக்கிற அன்பர்களுக்கும் நான் இதை தான் சொல்ல விரும்புறேன். என்னை பார்த்து பொறாமப்படுறவங்களுக்கும் ஒண்ணு சொல்றேன், சரியான காரணத்தோடு என்னை பார்த்து பொறாமைப்படுங்கள். உண்மையிலேயே
என்னுடைய பலம் என்னவோ அதை பார்த்து நீங்கள் பொறாமைப்பட்டீர்களானால் ஒருவேளை என்னைக்காவது ஒரு நாள் அந்த பலத்தை நீங்களும் கத்துக்க வாய்ப்பு இருக்கு. எங்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும்னு நினைக்கிற அன்பர்கள் அல்லது பார்த்து பொறாமைப்படுகிறவர்கள் 2 பேருக்குமே நான் சொல்லணும்னு நினைக்கிறது இதுதான். என்னுடைய பலம் என்னன்னா, என் குருமார்கள் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பலம் என்னன்னா, பசி தாங்கும் உடலும் பழி தாங்கும் மனமும் பக்தி தாங்கும் உயிரும். இந்த 3 வார்த்தைகளையும் விளக்கி உரைக்கின்றேன். இந்த 3 மட்டும் உள்வாங்கிக்கோங்க. பசி தாங்கும் உடல். ஒரு நல்ல தகப்பன் மகனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னன்னா, ஒரு தாய் மகனுக்கு செய்ய வேண்டிய கடமை நல்ல எல்லா விதமான உணவை கொடுத்து எல்லா விதமான உபச்சாரங்களையும் செய்து அன்பை பொழிந்து பார்த்துக்கிறது. ஒரு நல்ல தந்தைக்கான கடமை என்னன்னா, எப்பேற்பட்ட சூழலிலும் தன்னிலை தவறாத வளையாத உடல் பலத்தை மகனுக்கு உருவாக்கித் தருவது. என்னுடைய குருமார்கள் எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய சக்தி பசி தாங்கும் உடல். நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிறோம், பசியும் வறுமையும் நேரடி தொடர்புடையது, உணவும் அன்பும் நேரடி தொடர்புடையது. நிறைய இந்த பசி உணவு சார்ந்த தவறான கருத்துக்களை உள்வாங்கி வச்சிருக்கோம். பசிச்சு சாப்பாடு கிடைக்கலனாலே நம்ம மேலேயே நமக்கு இருக்கிற மரியாதை அழிச்சுக்கிறது, மொத்த சமூகத்தையுமே எதிரியாக பார்க்கிறது. பசியோட சேர்ந்து பல்வேறு விதமான தேவையில்லாத மன கொந்தளிப்புகளை முடிச்சு போட்டு வச்சு வாழ்க்கையை நாம் பல்வேறு விதத்திலே சீரழிக்கின்றோம். நேர்மையோடு பசியை அணுகுங்கள். வாழ்க்கையிலேயே மிகச் சிறந்த உணவு எதுன்னா, ஏற்கனவே நீங்க சாப்பிட்டு அசை போட்டு வயிற்றுக்குள் தங்கி இருக்கின்ற கொழுப்பு தான். அதை உங்கள் உடல் தானாக உண்ணுகின்ற அந்த உணர்ச்சி தான் பசி. தயவு செஞ்சு பசிங்கிற சிக்னல் உங்க மூளையால எழுப்பப்பட்ட உடனேயே உணவை கொட்டுகின்ற பழக்கத்தை நிறுத்துங்கள்.
ஒரு நல்ல தலைவனாக மாறுவதற்கு விரும்புகிற எல்லோரும் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல தலைவனா மாறணும்னு விரும்புற எல்லோருக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, முக்கியமா நிறைய பேர் இந்த இளைஞர்கள் இந்து மதத்துக்காக சேவை பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேர். அதுலயும் இப்போ கடந்த சில ஆண்டுகளா பார்க்கிறேன், நிறைய இளைஞர்கள் இந்து மதம் சார்ந்த சேவைகள்ல இறங்கி ஆக்டிவா உலகம் முழுக்க இருக்கிறத பார்க்கிறேன். உங்க எல்லாருக்கும் என்னுடைய வேண்டுகோளா எடுத்துக்கோங்க. அறிவுரையும் நான் சொல்ல விரும்பல. வேண்டுகோள். என்னுடைய குருமார்கள்ட்ட இருந்து எனக்கு கிடைச்ச ஞான பொக்கிஷத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்க எல்லாருக்கும் நான் சொல்லணும்னு விரும்புறது, உங்க யாருடைய பணமும் எனக்கு தேவையில்லை. நீங்க யாரும் ஓட்டு போட்டு நான் ஏதாவது ஒரு பதவிக்கு வரப்போறதில்ல. அதனால உங்ககிட்ட பொய் சொல்ல வேண்டிய, உங்களை ஏமாற்ற வேண்டிய தேவை எனக்கு இல்லை. உங்களுடைய பணமும் எனக்கு தேவையில்லை. உங்க ஓட்டும் எனக்கு தேவையில்லை. உங்களால எனக்கு எதுவுமே கொடுக்க முடியாது. அதே மாதிரி என்கிட்ட இருக்கிற எதையுமே உங்களால எடுக்கவும் முடியாது. அந்த மாதிரி சர்வ சுதந்திரமான நிலையில நான் இருக்கிறதுனால எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு என்னுடைய நேர்மையான அன்பு மட்டும்தான். ஆசையாலோ அச்சத்தாலோ நம்முடைய உறவு அமைக்கப்படவில்லை. மொத்த மனித இனத்துக்குமே நான் இதை சொல்றேன். மனித இனமே, உன் மீது இருக்கின்ற நேர்மையான அன்பு, நேர்மையான காதல், அதனால் என் குருமார்கள் எனக்கு அளித்த ஞான பொக்கிஷத்தை நேர்மையோடு உங்கள் முன் பகிர்ந்து வைக்கின்றேன். உங்கள் முன் திறந்து வைக்கின்றேன். உங்க பணமும் எனக்கு தேவையில்லை. இந்த சத்சங்கத்தை பார்த்துருக்க எல்லாருக்குமே சொல்றேன். உங்க பணம் எனக்கு தேவையில்லை. உங்க ஓட்டு எனக்கு தேவையில்லை. நீங்க எனக்கு பணத்துக்கான சோர்ஸோ அல்லது பவருக்கான சோர்ஸோ கிடையாது. உங்களால் எதுவும் கொடுக்கப்படவும் இயலாது. என் வாழ்க்கையை கெடுக்கப்படவும் இயலாது. அது மாதிரியான சர்வ சுதந்திரத்துல நிம்மதியா இருக்கிறதுனால எனக்கு உங்கள் மீது இருக்கின்ற நேர்மையான அன்பினால் மட்டும் இந்த சத்தியங்களை சொல்லுகிறேன். கேட்டுக்கொள்ளுங்கள். முடிஞ்சவங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. முடிஞ்சவங்க உள்வாங்கி வாழுங்க. பசி தாங்குகிற உடல் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. உங்க வாழ்க்கைக்கே மிகப்பெரிய பலம். என்னுடைய அனுபூதியிலிருந்து சொல்றேன், கேட்டுக்கோங்க. மேபி 10-12 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய குருமார்கள் எனக்கு இந்த ஆச்சாரிய அபிஷேகம் பண்ணி வச்சு, அதுக்கப்புறம் 16 வயசுல ஒரு பட்டாபிஷேகம், யோக பட்டாபிஷேகம் பண்ணாங்க. 12-13 வயசுல ஒரு ஆச்சாரிய அபிஷேகம் பண்ணாங்க. தொண்டை மண்டல ஆதீனத்தோட 230வது குருமகா சன்னிதானம் வந்து திருவண்ணாமலையில ஆயிரங்கால் மண்டபத்துல பண்ணாங்க. நல்ல வேளையா பரமசிவன் அருளால அந்த காலத்திலேயே அந்த போட்டோலாம் எடுத்து வச்சுட்டாங்க. வீடியோ எடுத்து வைக்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு வீடியோகிராஃப் பாப்புலர் ஆகல போல இருக்கு அந்த காலத்துல. நான் சொல்றது 80sல. நான் சில புகைப்படங்கள் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த புகைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா எப்படி இதே மாதிரி பத்மாசனம்,
இப்ப எப்படி உட்கார்ந்திருக்கணும்? இதே மாதிரி 10, 12 வயசுல பத்மாசனத்துல தூக்கி பீடத்துல உட்கார வச்சு, என்னுடைய பொது வாழ்க்கைய ஆரம்பிச்சு வச்சாங்க. ஆன்மீக பொது வாழ்க்கைய. அப்போலருந்து இப்ப வரைக்கும் ஆல்மோஸ்ட் 30 வருஷம் ஆயிருச்சு. ஆகமத்துல இந்த ஒரு 8 ஆசனங்கள் ரொம்ப உயர்வுத்தன்மை உடையவையாக சொல்லப்படுவது. யோகாசனம், அர்த்தபத்மாசனம், ராஜாசனம், பத்மாசனம், சித்தாசனம். இந்த 30 வருஷம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் விடாம உலகத்துல எங்கேயோ ஒரு இடத்துல அட்லீஸ்ட் லாஸ்ட் 20 வருஷம் டாக்குமெண்டடா போட்டோகிராஃப்ஸோட, வீடியோகிராஃப்ஸோட டாக்குமெண்டடா காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் ஒரு நாளைக்கு ஆல்மோஸ்ட் 20 மணி நேரம் இந்த 8 ஆசனங்கள்ல ஏதாவது ஒரு ஆசனத்துல உட்கார்ந்து தொடர்ந்து சலிப்பில்லாது, அயர்ச்சி இல்லாது, தளர்ச்சி இல்லாது, இன்டென்ஸான உற்சாகத்தோட, புத்துணர்வோட என் குருமார்கள் எனக்கு கொடுத்த சத்தியங்களை உலகத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். என் முன்னாடி இருக்கிற பக்தர்கள், சீடர்கள், அன்பர்கள் அவங்க வேணா மாறிக்கிட்டே இருப்பாங்க. முப்பது ஆண்டுகள் பொது வாழ்க்கை, 20 ஆண்டுகள் வெல் டாக்குமெண்டட். காலையிலிருந்து காலையில என்ன வகுப்பு, என்ன சத் சங்கம், என்ன தீட்சை, என்ன சக்தி பாதம், எந்த நாட்டு மக்களுக்கு, மதியம் எந்த நாட்டு மக்களுக்கு என்ன வகுப்பு அப்படின்னு ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு ஏறத்தாழ ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் என்னுடைய வாழ்க்கை கடந்த 20 ஆண்டுகளாக டாக்குமெண்ட் ஆகி பப்ளிக்ல அவைலபிளா இருக்கு. நித்யானந்த பீடியான்னு ஒரு வெப்சைட்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். டைம் இருக்குங்க போய் பாருங்க. அயராது தளராது இதை செய்து கொண்டே இருப்பதற்கு விடுமுறை கிடையாது. ஏதாவது ஒரு நாட்டுல, ஏதோ ஒரு ஊர்ல, ஏதோ ஒரு மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், தீட்சை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இதை செய்வதற்கு என் குருமார்கள் எனக்கு அளித்த மிக பெரும் வரம் பசி தாங்கும் உடல். என்ன வெளியிலிருந்து தாக்கிற இந்து விரோதிகளாகட்டும், பக்கத்துல வந்து வாழ்ந்து உளவு பார்த்து தாக்க முயற்சித்த இந்து துரோகிகளாகட்டும், விரோதி துரோகி 2 கும்பல் டீமே நீங்க பேசி பார்த்தீங்கன்னா ஒன்னு அவங்க தெளிவா சொல்லுவாங்க, சாமி கடும் உழைப்பாளிப்பா. அது 2 பேராலையுமே மறுக்க முடியாது. என் விரோதிகளும் துரோகிகளும் கூட மறுக்க முடியாத ஒரு விஷயம் கடும் உழைப்பாளிங்கிறது. ஆனா உண்மையில பார்த்தீங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட எனக்குள்ளேயே நான் என்னை உழைப்பாளியாலாம் உணரல. இதை ஒரு இயற்கையான போக்காக உணர்கின்றேன்.
அதுக்கு காரணம் என்னன்னா, பசி தாங்குதல், உடல் சக்தின்னு என்னுடைய குருமார்கள் எனக்கு புரிய வச்சுட்டாங்க. இப்போ நவீன கால அறிவியல் பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணி ஒரு மனிதன் நீண்ட ஆயுளோடு, நீண்ட வாழ்நாளோடு, உச்சபட்ச அதிகபட்ச ஆரோக்கியத்தோடு வாழறதுக்கு அருமையான வழி இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். உணவை குறைத்தல், அது எடுத்துக்கொள்ளும் காலத்தை முறைப்படுத்துதல் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. நம்முடைய இந்து பாரம்பரியத்திலே தெள்ளத் தெளிவாக நீண்ட நெடிய ஆராய்ச்சிகளுக்கு பிறகு இந்த சத்தியங்களை சரியா பாதமாக பெருமான் ஆகமத்துல மிக தெளிவாக வகுத்து அளித்து விட்டார். பெருமான் வகுத்து அளித்ததை அதுக்கு பிறகு வந்த பெருமானுக்கு பிறகு வந்த ஆப்த புருஷர்கள், ரிஷிமார்கள், குருமார்கள் அவங்களும் ரொம்ப தெளிவாக அதை மேலும் மேலும் விளக்கி உரைத்திருக்கிறார்கள். இது எல்லாத்தோட சாரத்தையும் உங்களுக்கு சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை சைவ உணவு, இந்த பழக்கத்தை உடனடியா உங்க வாழ்க்கையில கொண்டு வர முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட 1 வருஷம் ப்ராஜெக்டா இதை மாத்திக்கோங்க. 1 இயருக்குள்ள எப்படியாவது இந்த பழக்கத்துக்கு வந்துடுறது. ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு, நல்ல சைவ உணவு, எவ்வளவு குவான்டிட்டி வேணா எந்த உணவு வேணா எடுத்துக்கோங்க, சைவ உணவாக. ஒரு வேளையோடு இதை ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பசி தாங்கும் உடல் அது ஒரு பெரிய சக்திங்கய்யா. பசி தாங்கும் உடல் வாழ்க்கைக்கே மிகப்பெரிய வரம்ங்கய்யா. முப்பது ஆண்டுகள் பொது வாழ்க்கை, 20 ஆண்டுகள் டாக்குமெண்டட் பொது வாழ்க்கை. ஆனா இன்னமும் ஒரு நாள் கூட ஒரு அழற்சியோ, அயற்சியோ, சோர்வோ உடலாலோ மனதாலோ நான் உணர்ந்ததே இல்லை. அடுத்தென்ன செய்வோம், அடுத்தென்ன செய்வோம் இயங்கிக்கிட்டே தான் போயிட்டு இருக்கிறேன். பல்வேறு வார்த்தைகளால், பல்வேறு உதாரணங்களால் இந்த பசி தாங்கும் உடலுடைய சக்தியை என்னால விளக்கிக்கிட்டே போக முடியும். அடிப்படையா உங்க மூளை பசின்னு கொடுக்கிற அந்த சிக்னல்
உண்மையிலேயே உங்கள் உடல் தனக்குள் சேர்த்து வைத்திருக்கும் கொழுப்பை எரிக்கின்ற செயல்தான். உடனடியா வெளியிலிருந்து உணவை போட்டு உங்களை அழுத்தாதீர்கள். இந்த பசி வந்தால் பத்தும் பறந்து போகும்ன்ற பழமொழி எல்லாம் பார்த்தீங்கன்னா, சமூக மன அமைப்பை உங்கள் மீது திணிக்கின்றவை. கொஞ்சம் பொறுமையோட இந்த பசி வரும்பொழுது உங்க மனசு எப்படியெல்லாம் பிரெயின் ஃபாக உருவாக்குது. பிரெயின் ஃபாக், இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மூளை முழுமையாக இயங்காமல் எரிச்சலை உண்டாக்கி, குழப்பத்தை உண்டாக்கி, உங்கள் மீதே உங்களை பற்றி ஒரு சலிப்பை உண்டாக்குவது தான் பிரெயின் ஃபாக். ஆரம்பத்தில் நீங்க இந்த ஒருவேளை உணவுக்கு உங்களை ஒழுங்குபடுத்தும் பொழுது இந்த பிரச்சனை எல்லாம் வரும். கொஞ்சம் பொறுத்து கொண்டு உங்களுடைய உடலையும் மனதையும் கொஞ்சம் யோகா பண்றது, ஈவன் ஜிம்முக்கு போற பழக்கம், ஒர்க் அவுட் பண்றது கூட ஓகே. கொஞ்சம் கடுக்கா பொடி எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்க உடம்புல இருக்கிற ஒட்டுண்ணிகளும் உயிருண்ணிகளும், இந்த ஒட்டுண்ணி உயிருண்ணிகள்ல தேவையில்லாதது சிலது இருக்கு, தேவையானது சிலது இருக்கு. இந்த தேவையில்லாத ஒட்டுண்ணிகள் உயிருண்ணிகளை கடுக்காப்பொடி வெளியில் எடுத்துரும். கடுக்காய்ப்பொடி, தினமும் கடுக்காய்ப்பொடி எடுக்கின்ற பழக்கம் வந்ததனாலே பசி தாங்குகின்ற பக்குவம், உடல் சக்தி உங்களுக்கு வந்துடும். தயவு செய்து இப்ப நான் சொல்ற விஷயங்களை ரொம்ப சின்னதா தள்ளி விடாதீங்க. உடலை மாத்திரம் பசி தாங்கும் சக்தியோடு உருவாக்கி விட்டீர்களானால் நாள் முழுக்க ஃப்ரெஷ்ஷா இந்த மொத்த பிரபஞ்சத்தோடையும் ஒரு ஃப்ரெஷ்ஷான ரொமான்ஸ்ல இருப்பீங்க. அலைவா இருப்பீங்க. அடுத்தென்ன அடுத்தென்ன அடுத்தென்னு உற்சாகத்தோடு இயங்குகின்ற உயர்நிலைக்கு பசி தாங்கும் உடல் மிகப்பெரிய பலமா இருக்கும். என் வாழ்க்கையில எனக்கு நல்லது பண்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க. நிறைய பேர் எனக்கு நல்லது பண்ணியிருக்கீங்க. நிறைய பேருக்கு நான் நினைப்பேன், இவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லணும்னு நினைப்பேன். அதுல பல பேரை நான் பார்த்தது கூட கிடையாது. சில நேரத்தில் நான் நினைக்கிறது உண்டு, எப்போவாவது நான் பொது வெளியில ஒரு தரமாவது இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிடணும். ஏன்னா அவங்களாம் எந்த அளவுக்கு என் வாழ்க்கையிலே சந்தோஷத்தை சேர்த்து இருக்கிறார்கள், மகிழ்ச்சியை சேர்த்து இருக்கிறார்கள். இந்த லிஸ்ட் போடணும்னா ஒரு லாங் லிஸ்ட் இருக்கு. சரண் தட்சிணாமூர்த்தின்னு ஒரு போட்டோகிராஃபர், திருவண்ணாமலை அடிக்கடி பல்வேறு கோணங்கள்ல போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணுவார். தவறாம அவர் போடுற அந்த திருவண்ணாமலையோட போட்டோஸ் வீடியோஸ் தவறாம பார்ப்பேன். பல தரம் நினைச்சுப்பேன், புண்ணியமா நல்லா இருக்கட்டும். ஆஹா, என்னை போல சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட சண்டாளர்களுக்கும் அண்ணாமலையான அருள் கிடைக்க
அண்ணாமலையானை கண்கொள்ளாத அவன் பேரழகை பேரருளை கண்டு ரசிக்கிறதுக்கு இவருடைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அவ்வளவு உதவியா இருக்கு. எப்பவுமே நினைச்சுப்பேன், அண்ணாமலையானே என்போலும் தீனரை இன்புறக் காத்து நீ எந்நாளும் வாழ்ந்தருள் அருணாச்சலா. சமூகத்தாலே ஒதுக்கப்பட்ட சென்றாளர்கள் என்னால நேர்ல போய் பார்க்க முடியாது. ஆனா இவருடைய இந்த புகைப்படங்கள், வீடியோக்கள் அது மூலமா பார்த்து எப்போதும் சந்தோஷப்படுவேன். இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் பீப்புள் என்னுடைய வாழ்க்கையிலே நான் நன்றி கடன் பட்டதாக உணர்கின்றேன். அதே மாதிரி இன்னொருத்தர், இவங்களெல்லாம் மென்ஷன் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். இந்த சத் சங்கத்துக்கு நடுவில் வாய்ப்பு வரும் பொழுதே இதெல்லாம் மென்ஷன் பண்ணிடுறேன். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அவர்களுக்கு என் நன்றியாவது சொல்லிடுறேன். இந்த சாப்பாட்டு ராமன் ஒரு சித்த வைத்தியர் யூடியூப் சேனல் நடத்துறார். அவர் ஜீரண ரகசியம்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு சப்ளிமெண்ட், எலுமிச்சை சாறு, இஞ்சி சாறு, பூண்டு சாறு, ஆப்பிள் சைடர் வினிகர், இந்த மாதிரி மொத்தம் 5 பொருள் சேர்ந்து ஒரு ஜீரண ரகசியம்னு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அவருடைய அந்த ஜீரண ரகசியம், அந்த பொருள் எனக்கு மிகப்பெரிய உதவி செய்தது. என்னுடைய உடம்பை நான் கொழுப்பை கரைத்து தூய்மையா வச்சுக்கிறதுக்கு. இதை நான் பொதுவெளியில் பதிவிட விரும்புகின்றேன். எனக்கு அவருடைய அந்த ஜீரண ரகசியம் மிகப்பெரிய உதவி செய்தது. என்னுடைய அன்பர்கள், சீடர்கள் எல்லாருக்கும் நான் வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா, நான் இங்க கைலாசத்துல இந்தியாவில் அவர்கிட்ட இருந்து வாங்கி எடுத்துட்டு வர முடியாதுங்கிறதால நானே செஞ்சுக்கிட்டேன். இங்க நாங்களே செஞ்சுக்கிட்டோம். அவர் வீடியோ போட்டிருக்காரு, அதை பார்த்து நாங்களே செஞ்சுக்கிட்டோம். நம்முடைய அன்பர்கள் எல்லாரும் அவரை அணுகி அவருடைய ஆலோசனை பெற்று அவரிடமிருந்து வாங்க வேண்டும் அப்படின்னு வேண்டுகோள் வைக்கிற காரணம் என்னன்னா, இந்த சித்த வைத்தியம் சார்ந்த பல ரகசியங்களை யாருமே வெளியில சொல்ல மாட்டாங்கய்யா. அவர் அதை பொது வெளியில சொன்னது மூலமா அவருடைய நேர்மையை, அவருடைய உண்மையான அன்பை மக்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கார். அது மாதிரியான நேர்மையான மனிதர்களுக்கு, அன்பர்களுக்கு அவங்க கிட்ட இருந்து இந்த பொருளை வாங்கறது மூலமாவது ஒரு சிறிய நன்றி கடன், ஒரு சிறிய அன்பு காணிக்கையை செய்வதுதான் அவங்களுடைய நேர்மைக்கு நாம செய்யற ஒரு சிறிய அன்பளிப்பாக இருக்கும் நினைக்கிறேன். அதனால என்னுடைய அன்பர்கள், நான் வேணுனே தான் 4 பொருளை மட்டும் சொல்லிட்டு 5வது பொருளை சொல்லாம விட்டேன். அதுல 5 பொருள் சேர்த்திருக்காரு. ஏன்னா நீங்களே போய் அந்த வீடியோ பாருங்க. அப்புறம் நீங்க அவரை நேரடியா அப்ரோச் பண்ணுங்க. நீங்க செஞ்சு யூஸ் பண்றதுக்கு பதிலா அவரை அப்ரோச் பண்ணி கன்சல்டேஷன் பண்ணி அவர்கிட்ட இருந்து வாங்குங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாடர்ன் டே பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரிலாம் மாஃபியா மாதிரி பணத்துக்காக உங்க உயிரையே திங்குறாங்கய்யா, கொள்ளை அடிக்கிறாங்க. ஆனா நம்முடைய இண்டிஜீனியஸ் டாக்டர்ஸ், நம்முடைய வேறாக இருக்கின்ற சித்த மருத்துவர்களும் ஆயுர்வேத மருத்துவர்களும் அவங்க வாழ்க்கையே இழந்தா கூட அவர்களுடைய அந்த மருத்துவ ஞானத்திற்கு கற்பு இழக்காமல், அவர்களுடைய கற்புல காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம உங்களுடைய உயிருக்கு நேர்மையாக இருந்து அந்த ரகசியங்களை உலகத்துக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க.
நம்முடைய இந்து மதத்தினுடைய அடிப்படையான வைத்திய முறைகளான சித்தம், ஆயுர்வேதம், இவைகளை அழிப்பது நம்ம உயிரை குடிப்பதற்காக, பணத்திற்காக நம்முடைய உயிரையே குடிக்கின்ற மிகப்பெரிய பார்மா மாஃபியாங்க. என்றாவது ஒரு நாள் என் மக்கள் இதை புரிந்து கொள்வீர்கள். புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், அவ்வளவுதான். எனிஹவ், நான் சொல்ல வந்த கருத்துக்கு வருகிறேன். சாப்பாட்டு ராமன் சித்த வைத்தியர் அவர்களுக்கு என் நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். அவருடைய அந்த ஜீரண ரகசியம், எனக்கு ஒருவேளை உணவு அருந்துகிற பழக்கம் தான், என்னுடைய வாழ்க்கை முறை ஒருவேளை உணவு தான். ஆனா எனக்கு கூட அது ரொம்ப உதவுச்சு. அவருடைய அந்த ஜீரண ரகசியம் சப்ளிமெண்ட் எனக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது, இன்னமும் உதவியாக இருக்கிறது. அந்த ரெசிப்பிய, செய்முறையை வெளியிட்டதற்காக அவருக்கு நன்றி. இன்னும் லாங் லிஸ்ட் வச்சிருக்கேன். நான் நன்றி சொல்ல வேண்டியவர்கள். அதே மாதிரி நாட்டு நடப்பை நான் தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சேன்னா, இப்போ உலகளாவிய இந்து மதம் சார்ந்த செய்திகள், எனக்கு வேற எதுலையும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இந்து மதத்தை பத்தி மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட். உலகளாவிய இந்து மதம் சார்ந்த செய்திகளுக்கு ஒரு சில நபர்கள் பேர் வச்சிருக்கேன். அவங்க இந்து மதம் பத்தி என்ன பேசினாலும் அந்த காணொளிகளை டைம் ஸ்டாம்ப் போட்டு என்னுடைய செக்ரட்டரி எனக்கு எடுத்துட்டு பிரசன்ட் பண்ணுவாங்க. அப்புறம் இந்திய அளவில் சில பேர் வச்சிருக்கேன், அவங்கள கொண்டு பிரசன்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாடு அளவில் சில பேர் வச்சிருக்கேன், அவங்கள கொண்டு எனக்கு பிரசன்ட் பண்ணுவாங்க. முதல்ல நினைச்சேன் இவங்க பேரெல்லாம் நம்ம பொதுவெளியில சொல்லாம இருந்துடலாமா அப்படின்னு. பிறகு எனக்கு தோணியது, நான் யாரை நேர்மையானவர்கள் என்று நம்புகிறேனோ, யார் மூலமாக யாருடைய செய்திகளை நான் உள்வாங்குகிறேனோ, அவர்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இந்த மாதிரி நேர்மையோடு நடக்கின்ற விஷயங்களை அவங்க சொல்றதுனால தான் எனக்கு தெரிய வருது. ஒரு 10-15 பேர் அந்த லிஸ்ட்ல இருக்காங்க. ஐயா கிஷோர் கே சுவாமியை ரொம்ப பிடிக்கும், ரங்கராஜ் பாண்டி ஐயாவை பிடிக்கும், மாரிதாஸ் ஐயாவை பிடிக்கும், இளைய பாரதம் கார்த்திக் கோபிநாத் அவரை பிடிக்கும். இவங்க எல்லாருடைய அவங்க போடுற காணொளிகள் மூலமா தான் இந்து மதம் சார்ந்த எந்த விஷயத்தையும் தெரிஞ்சுப்பேன். இவங்களுடைய நேம்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன். அவங்க என்ன வீடியோ போட்டாலும் அதுல இந்து மதம் சார்ந்து என்னென்ன விஷயங்கள் இருந்தாலும் அதை டைம் ஸ்டாம்ப் போட்டு எனக்கு எடுத்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி காமிச்சிருவாங்க. இதுல யாரையும் நான் ஆக்சுவலா ரங்கராஜ் பாண்டி ஐயா தவிர வேற யாரையும் நான் நேர்ல பார்த்தது கிடையாது, எனக்கு பழகியது கிடையாது. ஆனா இவங்க எல்லாருடைய நேர்மையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி நான் நன்றி கடன் பட்டிருக்கின்ற பல பேர், ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அவங்களுடைய உழைப்பு, நேர்மை, இது மூலமாலாம் கைலாசத்துக்கு
பல விதத்துல உதவி இருக்கவங்க. இவங்க எல்லாருக்குமே என்னுடைய வேண்டுகோள், கொஞ்சம் ஆரம்பத்துல கஷ்டப்பட்டாலும் இந்த ஒருவேளை உணவிற்கு உங்களுடைய உடலை அமைத்துக் கொண்டீர்களானால், இந்த இந்த விஷயம் ஐயா சாப்பாட்டுராமன் சித்த வைத்தியருக்கு கிடையாது. அது அவர் அவருடைய உடம்ப அவரே கட்டமைச்சுக்கிட்டார். அவரால எதையும் உண்ண முடியும், எதையும் ஜீரணிக்க முடியுங்கிற ஒரு உடல் அமைப்பு அமைச்சுக்கிட்டாரு. நான் சாதாரணமா மற்ற எல்லோருக்கும் சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்த ஒருவேளை உணவிற்கு நம்மை அமைத்துக் கொண்டோமானால் நீண்ட ஆரோக்கியத்தோடு, நீண்ட ஆயுளோடு நாம் வாழ்வோம் அப்படிங்கிறது நான் உங்க எல்லாருக்கும் சொல்ற வேண்டுகோள். நான் யாரை நேர்மையாக நேசிக்கின்றேனோ அவங்க எல்லாருக்குமே நான் வைக்கிற வேண்டுகோள், நம்ம எடுத்திருக்கிற இந்த மனித உடல் அமானுஷ்யமான சக்திகளை உடையது. இந்த ஒருவேளை உணவிற்கு நம்மை பழக்கப்படுத்திக் கொண்டோமானால் தனக்குள் இருக்கும் பல யோக சக்திகளை அது வெளிப்படுத்த துவங்கும். தனக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய சாத்தியங்களை எல்லாம் அது சத்தியமாக்கும். பெரிய பெரிய செல்வந்தர்கள், வெற்றி அடைந்தவர்கள் என்கிட்ட அவர்களுடைய குழந்தைகளை, அடுத்த தலைமுறையை எப்படி பயிற்சி பண்ணணும், எப்படி வளர்க்கணும்னு கேட்கும் பொழுதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ற ஒன்னே ஒண்ணு இதுதான். ஐயா, குழந்தைக்கு பசி தாங்கும் உடலையும் பழிதாங்கும் மனத்தையும் பக்தி தாங்கும் உயிரையும் கத்துக் கொடுத்துருங்க. இந்த பழி தாங்கும் மனம் இருக்கீங்க, அது ஒரு மிகப்பெரிய சக்தி. தன்னுடைய குறிக்கோள்ல இருந்து நாம டைவர்ட்டே ஆகாம மிக தெளிவா நம்ம குறிக்கோளை நோக்கி போய்கிட்டே இருக்கிறதுக்கான ஒரு அருமையான சக்தி, பழி தாங்கும் சக்தி, பழி தாங்கும் மனம். உலகத்துல எல்லாமே மாறுங்கய்யா. அதோட சேர்ந்து நாமளும் மாற ஆரம்பிச்சோம்னா அழிஞ்சு போயிடுவோம். நம்முடைய உயிரும் உயிர்மையின் நோக்கமும், அதுக்கு நம்ம உயிர்மையின் நோக்கத்துக்கு நாம வச்சிருக்கிற கற்பும் மாறாம இருக்கிற வரைக்கும் ஜெயிச்சிருவோம். ஏர்லியஸ்ட் என்னுடைய வாழ்க்கையில டாக்குமெண்டட் வீடியோ அவைலபிள்னா 2000, அதாவது 22 வருஷத்துக்கு முன்னாடி சில பக்தர்கள் ஒரு சின்ன வீடியோ எடுத்து அதை பிற்காலத்தில் எங்களுக்கு அனுப்புனாங்க. இப்போ கிடைச்சதை அப்லோட் பண்ணியிருக்கோம். மேபி ஒரு 10 நிமிஷம் தான் நினைக்கிறேன் அந்த வீடியோ. அந்த 10 நிமிஷம் வீடியோவில் ஏதோ ஒரு மலையடி வாரத்தில் ஓரமாக உட்காந்து 2-3 பேர் சுற்றி உட்காந்துருக்காங்க. அவங்க ஏதோ கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அதை வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த 10 நிமிஷம் காணொலியிலேயே மிக
தெளிவா என்னுடைய வாழ்க்கையோட போக்க சொல்றேன். என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நான் என்ன என்னுடைய குருமார்கள்ட்ட இருந்து பெற்றேன்? நான் என்ன இந்த உலகத்துக்கு செய்யப் போறேன்? இந்த 22 ஆண்டுகளாக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? அப்படிங்கிறத தெளிவா அந்த 2000த்துல எடுக்கப்பட்ட அந்த காணொளியில தெளிவா சொல்லியிருக்கேன். 30 ஆண்டுகள் பொது வாழ்க்கையா இருந்தாலும், இந்த 2000லிருந்து டாக்குமெண்டட் லைஃப் 2000த்துல எடுக்கப்பட்ட அந்த காணொளியை எடுத்து இப்ப பார்த்தீங்கன்னா, நித்யானந்த பீடியால அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்குமே புரியும். என் குறிக்கோள்ல இருந்து நான் மாறவே இல்ல. என் குறிக்கோளுக்கு, என் உயிர்மைத்தன்மைக்கு, ஏன் நான் உயிரோடு இருக்கின்றேன் அப்படிங்கிற அந்த குறிக்கோளுக்கு நான் கொண்ட கற்பு மாறவே இல்ல. எப்பேற்பட்ட பழிச்சொல், தாக்குதல் என்னென்ன வந்தாலும், எத்தனை ஷேமிங் உண்டோ, அந்த பாடி ஷேமிங் என்னென்னவோ சொல்றாங்க இல்லையா? கேரக்டர் அசாசினேஷன், எல்லா விதமான தாக்குதல்களையும் பார்த்து முடிச்சிட்டேன். அது எதுவுமே என் குறிக்கோளுக்கு நான் கொண்ட கற்பை ஒரு சிறிது கூட மாற்ற முடியல. காரணம் ஒன்னே ஒண்ணுதான். என் குருமார்கள் சின்ன வயசுலயே எனக்கு இதை கத்து கொடுத்துட்டாங்க. பழி தாங்கும் மனசக்தி. என்னை பற்றி எனக்கு தெளிவை சொல்லி, நான் என்கின்ற உணர்வு விளைவதற்கு முன்பாகவே தானாகிய பரம்பொருளை அனுபூதியாக மலர வைத்து, தானாகிய பரம்பொருள் அனுபூதியிலே வாழுகின்ற நான் என்கின்ற தன்மையை அவர்களுடைய பேர் அருளாலே கொடுத்து விட்டார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் லைஃபோ இல்ல அதை விட லோயர் மிடில் கிளாஸ் லைஃபோ வாழ்ந்துட்டு போயிடுறதுன்னா உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தலைவனாகணும். எந்த துறையில் தலைவனாகணும்னு நினைச்சாலும் சரி, அரசியல், ஆன்மீகம், சினிமா, பொதுவெளி, செய்தி, ஊடகத்துறை, எந்த துறையில் தலைவனாகணும்னு நினைச்சீங்கன்னாலும் ராஜ வித்தை, ராஜகுஹ்யம், தலைவனாகும் சூக்ஷ்மம், தலைவனாகும் ரகசியம், இந்த 3 தான். பசி தாங்கும் உடல், அயராது தளராது குறிக்கோளை நோக்கி செயல்பட்டு கொண்டே இருக்கும் உடல். விடத்தாலும் முடக்கப்பட இயலாத வீரியம் கொண்ட உடல். பழி தாங்கும் மனோசக்தி. இந்து மீசியா மீடியாவால் கொட்டப்பட்ட விஷம்
நெருப்பு ஆற்றிலே நீந்தி கரை கண்டவன் அப்படிங்கிற அந்த அனுபவத்திலிருந்து சொல்றேங்கய்யா. இந்து மீசியா, இந்த வார்த்தையை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதாவது மொத்த உலகளாவிய இந்து விரோத சக்திகள், இந்து விரோத தீய சக்திகள், அந்த நெட்வொர்க் தான் இந்து மீசியா. முதலாம் திராவிஷ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா திராவிஷ்ன்ற வார்த்தை ரொம்ப சின்ன லோக்கலைஸ்டு வேர்டு. அந்த ஹிந்து மீசியாங்கிற அந்த குளோபல் நெட்வொர்க் தான் திராவிஷ்ன்ற முகமூடிய மாட்டிக்கிட்டு தமிழ்நாடு அந்த லெவல்ல விளையாடுது. அது திராவிஷ்ங்கிறது வேற சாதாரண முகமூடி தானே தவிர அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய இன்டர்நேஷனல் குளோபல் நெட்வொர்க் இருக்கு. ஹிந்து விரோத தீய சக்திகள், அதை தான் இந்த ஹிந்து மீசியான்ற வேர்ட்ல சொல்ல வரேன். இந்த ஹிந்து மீசியா அவங்க எப்படி இந்த ஹோலோகாஸ்ட் ப்ரொஃபைலிங்னு சொல்லுவாங்க. ஹோலோகாஸ்ட் ப்ரொஃபைலிங்னா என்னன்னா, ஒரு நபர் உருவாகி வரும் பொழுதே அவருடைய ஃபியூச்சர் பாசிபிலிட்டியை ப்ரெடிக்ட் பண்ணி அப்பவே அழிச்சிருவாங்க. அதுதான் ஹோலோகாஸ்ட் ப்ரொஃபைலிங். இந்த ஹிந்து மீசியா கும்பல், ஹிந்து விரோத தீய சக்திகள் என்னை தாக்கி அழிக்க முயற்சி பண்ணப்போ நான் ஒன்னும் கைலாசத்தை செஞ்சு முடிச்சிடல. ஆனா அது மாதிரியான கனவுகளை நான் கண்டு கொண்டிருக்கின்றேன் காரணத்துக்காக என்னை அழிக்க முயற்சித்தார்கள். இந்துக்களுக்கு நான் என்ன பெரும் நன்மை செய்ய போகிறேன் இந்துக்கள் புரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்து விரோத தீய சக்திகள் புரிந்து கொண்டன. அதுதான் ஹோலோகாஸ்ட் ப்ரொஃபைலிங், ஹோலோகாஸ்ட் லெவல் ப்ரொஃபைலிங்னு சொல்லுவாங்க. ஒருவன் முளைத்து வரும் பொழுதே இவன் எப்படி கிளைத்து எழுவான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு ஹோலோகாஸ்ட் ப்ரொஃபைலிங் பண்றது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என தாக்கின அழிக்க முயற்சி பண்ண அந்த தீய சக்திகள் கும்பல்ல என் மீது கொஞ்சம் கரிசனம் உடைய ஒரு நபர், காரணம் சொல்ல மாட்டேன், ஒரு நபர் இருந்தார். அவர்கிட்ட நான் கேட்டேன், ஐயா நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லைங்க, சாதாரணமா திருவண்ணாமலை பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு ஒரு ஓரமா பிளாட்ஃபார்ம்ல விழுந்து கிடக்கிற ஒரு சாமியார் நானு. என்ன போய் தன்னுடைய ரத பத கஜ சகல சேனைகளையும் திரட்டி ஊடகம் ஒரு பக்கம் சட்ட ரீதியாக, இன்னொரு பக்கம் ஆர்கனைசேஷனை மொத்தமா ஃப்ரீஸ் பண்ணி என்னுடைய ரிசோர்சஸ் மொத்தத்தையும் முடக்கி பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி இப்படி மல்டி லெவல் ஒரு 10-15 படைகளை அனுப்பி என் மீது தாக்குதல் நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள் இல்லையங்கய்யா. அவர் சொன்னார், இல்ல சாமி, இப்போ நீங்க அவ்வளவு பெரிய வேலை எதுவும் செஞ்சிடல, ஆனா அவ்வளவு பெரிய வேலை செய்யறதுக்கான கனவுகளை சுமந்து கொண்டு நீங்கள் இருக்கின்றீர்கள். அதை சத்தியமாக்குகின்ற சாத்தியம் உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய சாத்திய கூறு நீங்கள் கண்டு கொண்டிருந்த கனவிற்காக உங்களை அடித்தார்கள். ஒரு பிளாட்ஃபார்ம்ல என்ன ஒரு சினிமால சொல்லுவாங்க இல்லையா, தொன்னையில தின்னுட்டு திண்ணையில தூங்குறவங்க, தொன்னையில வாங்கி தின்னுட்டு திண்ணையில தூங்குறவங்க. ஆக்சுவலா
தொன்னையும் திண்ணையுமே கூட எனக்கு லக்ஸுரிங்க. நான் சொல்றேன் இல்லையா, என்ன பொறுத்தவரைக்கும் கை நீட்டினா சோறு, கால் நீட்டினா தூக்கம். தமிழ்ல சொல்லுவோம், லிங்கமே தெய்வம், பொங்கலே பிரசாதம், கை கழுவ குளத்துல போய் தண்ணி இல்லைன்னா கம்பமே தண்ணி. குளத்துல தண்ணி இல்லைன்னா குளத்தங்கர மண்டபத்து கம்பமே தண்ணி, அதுலயே கை தொடச்சுக்கிறது. இது மாதிரி வாழ்ந்தவன் தாங்கய்யா நானு. அது மாதிரி கை நீட்டின இடத்துல சோறு, கால் நீட்டின இடத்துல தூக்கம்னு ஒரு மூலையில தூங்கிட்டு இருந்த சாமியார போய் இவ்வளவு வேகமா அழிக்க முயற்சிக்க வேண்டிய அவசியம் இல்லையேன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, நீங்க தூங்கினது தப்பு இல்ல சாமி, தூங்கும் பொழுது நீங்க கண்டு கொண்டிருந்த கனவு. இதுதான் அந்த ஹோலோகாஸ்ட் லெவல் ப்ரொஃபைலிங்னு சொல்வாங்க. ஒருவனுடைய சாத்தியக்கூறை தெரிந்து அவன் முளைப்பதற்கு முன்னால் அழித்து விடுவது. பரமசிவன் பேரருளாலே இந்த ஹிந்து மீசியா கும்பலிடமிருந்து தப்பித்தேன். பரமசிவன் காப்பாற்றி விட்டார். அதுதான் உண்மை. அவருடைய நேரடி கருணையினால்தான் இந்த ஹிந்து மீசியா கும்பலுடைய பெருந்தாக்குதலிலிருந்து தப்பித்தேன். இல்லைன்னா நான் ஒன்றும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ண தெரியாதுங்க. இவர்கள்ட்டிருந்து என்னை காப்பாத்திக்கிறதுக்கு பொறுமையான அமைதியான விதத்திலே என் குறிக்கோளிலிருந்து நான் விலகாமல் இருப்பதற்கு எனக்கு மிகப்பெரிய உதவியா இருந்தது என் குருமார்கள் எனக்கு கொடுத்த பிரசாதமான பழி தாங்கும் மனோசக்தி. பழி தாங்கும் மனோசக்தி. தலைவனா ஆகணும்னு நினைக்கிற எல்லாருமே தெரிஞ்சுக்குங்க. ஒரு மனிதன் பழி தாங்குகிற மனோசக்தியை வளர்த்து கொண்டானால் உண்மையில பாத்தீங்கன்னாங்கய்யா, உங்களை புகழறவங்களை உங்களை சுத்தி விடவே விடாதீங்க. உங்களை புகழறவங்க தான் மிகப்பெரிய திருட்டு பசங்களா இருப்பானுங்க, குள்ளநரி கும்பலா இருப்பானுங்க. உங்களை புகழறவனுங்களை உங்களை சுத்தி அனுமதிக்காமல் இருந்தீர்களானாலே உங்களுக்குள்ள அந்த பிரெயின் ஃபாக் வராது. வாழ்க்கைய பத்தி ஒரு மதமதப்போ மமதையோ வராது. வாழ்க்கைய பத்தி மதமதப்போ மமதையோ வரலன்னாலே வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்க. எனக்கு என் குருமார்கள் கொடுத்த மிகப்பெரிய வரம் என்னன்னா, என்ன அவங்க பீடத்துல வச்சப்போ எந்த மாதிரி வாழ்க்கை முறை எனக்கு கொடுத்தாங்களோ, கை நீட்டினா சோறு, கால் நீட்டினா தூக்கம், மொத்தமா ஒரு 10 பொருள் தான் அவங்க எனக்கு கொடுத்த சொத்து. 10 மட பாய், 6 அரிசி மண்டி சாக்குப்பை,
நாச்சியார் கோயில் விளக்கு, ஸ்ரீரங்கத்து உலக்க. அந்த உலக்க அரிசி குத்துறதுக்கெல்லாம் இல்ல, ராத்திரில ஆசிரமத்துக்கு கதவை மூடிட்டு கதவுக்கு அந்த முட்டு கொடுக்கறதுக்காக, இந்த கதவு யாரும் உடைச்சிட்டு திறந்துராம இருக்கிறது முட்டு கொடுக்கறதுக்காக அந்த திருவரங்கத்து உலக்க. இந்த மாதிரி மொத்தமா ஒரு 10 பொருள். ஈரோடு பவானி தரை கம்பளம் தரி, இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த 10 பொருட்களைத்தான் என் தனிப்பட்ட வாழ்க்கையில யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது எனக்கு ஒரு இனிமையான, என் குருமார்களோடு இருக்கின்ற உணர்வின், உறவின் நினைவு. அவங்க என்ன மாதிரி வாழ்க்கை எனக்கு கொடுத்தாங்களோ அதை அப்படியே வாழறதுக்கு, தொடர்ந்து வாழறதுக்கு, எத்துணை செல்வமும் எது சுற்றி சேர்ந்தாலும் என் தனிப்பட்ட வாழ்க்கையில பசி தாங்கும் உடலோடு, பழிதாங்கும் மனத்தோடு, பக்தி தாங்கும் உயிரோடு வாழுகின்ற சக்தியை கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் யாருக்கெல்லாம் நன்றி கடன் பட்டிருக்கணும், என்னுடைய திருவோட்டுல ஒரு பருக்கை அரிசி போட்டிருந்தா கூட நான் உங்களுக்கெல்லாம் நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னுடைய அறிவுல ஒரு அக்ஷரத்தை, ஒரு கருத்தை எனக்கு சேர்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ரீசெண்டா என்னுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து கேட்டார், சாமி நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு தனியா ஒரு எம்பளம் பண்ணணும், நம்ம ரிசர்வ் பேங்க்குக்கு தனியா ஒரு எம்பளம் பண்ணணும், என்ன சாமி எம்பளம் பண்ணலாம்? நான் சொன்னேன், அப்பா நமக்கு வருமானம் எப்படி வருது? பிச்சை எடுக்கிறது தான். அதனால பரமசிவன் படத்தை மேல போட்டு கீழே திருவோட்ட போட்டுக்கோ, அதான் நம்ம எம்பளம், வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம பினான்ஸ் மினிஸ்டர் எம்பளமா? ஏன்னா திருவோட்டுக்கு நன்றியோட இரு, அவ்வளவுதான். யார் யாரெல்லாம் எனக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ உதவி செய்தீர்களோ உங்க எல்லாருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். உங்க எல்லாருக்கும் நான் வைக்கிற வேண்டுகோள், இந்த 3 தான் என் குருமார்கள் எனக்கு கொடுத்த பலம். பசிதாங்கும் உடல் சக்தி, பழிதாங்கும் மனோசக்தி, பக்தி தாங்கும் உயிர் சக்தி. பக்தி தாங்கும் உயிர் சக்தினாங்கய்யா, வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அப்பன் அண்ணாமலையாரும் அன்னை மீனாட்சியும் நம்ம உயிருக்குள்ள மலர்ந்து இருக்காங்க. அவர்கள் இந்த உயிருக்குள் மலர்ந்து இருந்தாலே போதுமானது. அதனால் இந்த உயிருக்கு உள்ளும் வெளியிலும் எல்லாமே மங்களமாகவும் நன்மையாகவும் தான் நடக்கும். நடக்கும் பொழுது நம்மளுக்கு சில நேரத்துல பிரெயின் ஃபாக் வந்து இது மங்களமா இது நன்மையான்ற சந்தேகம், சுய சந்தேகம் வந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம உயிரிலே பக்தியை தாங்கி வாழ்வதுதான் உயிர் சக்தி. எப்பேற்பட்ட பிரச்சனைகள், தாக்குதல்கள் வந்தாலும் பல நேரத்துல இந்த இந்து மீசியா கும்பல், தீவிரவாத கும்பல், தீய சக்திகள் கும்பல் ஆசிரமத்துக்கு நெருப்பெல்லாம் வச்சு விட்டுருவாங்க, எரிஞ்சிட்டு இருக்கும் சுத்தி. நான் பாட்டுக்கு காலையில எந்திரிச்சோடனே என்ன பண்ணுவேன், அது
நெருப்பு அணைக்கிறதுக்கு வேலை செய்யற ஒரு டீம் வேலை செய்யட்டும், நம்ம சத் சங்கத்தை ஆரம்பிப்போம்பா, வாப்பா அப்படிம்பேன். என்ன சாமி இப்படி சொல்றீங்களேன்னு என்னுடைய சன்னியாசிகள் கேட்பாங்க. நான் ஒண்ணே ஒண்ணுதான் சொல்லுவேன். அப்பா, சின்ன வயசுல குழந்தைங்க துருதுருன்னு இருந்தா தாயார் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய தூக்கி டைனிங் டேபிள் மேல உட்கார வச்சிருவாங்க. 2, 3 ஏன்னா அப்படித்தான் பண்ணுவாங்க. டைனிங் டேபிள் மேல உட்கார வச்சுட்டு 2, 3 விக்கிரகங்கள குடுத்துருவாங்க. நான் பாட்டுக்கு பொட்டாட்டு உட்காந்து என்ன பண்ணுவேன், அந்த விக்கிரகங்களுக்கு துணி சுத்தி அலங்காரம் பண்ணி, அதுக்கு நகை போட்டு அலங்காரம் பண்ணி, நான் பாட்டுக்கு அவங்களோட பேசிக்கிட்டு, அவங்க என் கூட பேசிக்கிட்டு, அப்படியே உட்கார்ந்திருப்பேன். அதுக்கப்புறம் எப்ப அம்மாவுக்கு நேரம் இருக்கோ என்ன அட்டெண்ட் பண்றதுக்கு, அப்ப வந்து சேர கிட்ட எடுத்து போட்டு என்ன இறக்கி அட்டெண்ட் பண்ணி சாப்பாடு குடுக்கறது, பார்த்துக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இன்னமும் அம்மா மீனாட்சி இந்த சிம்மாசனத்த தூக்கி உட்கார வச்சுட்டா. உட்கார வச்சுட்டு, அவ குடுத்த சக்திகள், அண்ணாமலையான் கொடுத்த ஞானம், இது எல்லாத்தையும் நான் பாட்டுக்கு உட்கார்ந்து எப்படி அம்மா டைனிங் டேபிள் மேல தூக்கி வச்சப்போ, நான் பாட்டுக்கு அந்த விக்கிரகங்களுக்கு அலங்காரம் பண்ணிட்டு, அதுகளோட பேசிட்டு இருந்தனோ, அதே மாதிரி இப்பவும் அப்பன் கொடுத்த ஞானமும், அம்மை கொடுத்த சக்தியும் உலகத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அவ்வளவுதான். இதுல ஒண்ணும் பெரிய வெளியிலிருந்து வருவது நன்றோ தீதோ, உயிர்மை நான் என்கின்ற இருப்பும் அதன் போக்கும் பெருமானின் இருப்பு பக்தியை தாங்குமானால் அதுதான் உயிருக்கான சக்தி. வெளியிலிருந்து எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அமைதியா நிர்விகல்ப சமாதியில உட்கார்ந்து பெருமான் உள்ள இருந்து என்ன தீர்வை கொடுக்கிறாரோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். யாரெல்லாம் என் பலம் என்னவென்று தெரிந்து கொண்டு அதை உள்வாங்கிக் கொள்ள விரும்புகிறீர்களோ அவங்க எல்லாருக்கும் நான் சொல்ற வேண்டுகோள் இதுதான். பசி தாங்கும் உடல் சக்தி, பழி தாங்கும் மனோ சக்தி, பக்தி தாங்கும் உயிர் சக்தி. உலகத்துல எத்தனை விதமான போபியோ உண்டோ அத்தனை போபியோ கும்பலையும் என்னை அட்டாக் பண்ணிட்டாங்க. எத்தனை விதமான ஷேமிங் உண்டோ, அந்த பாடி ஷேமிங், இந்த ஷேமிங், அந்த ஷேமிங் என்னென்னவோ சொல்றோம் இல்லையா, அது எல்லா ஷேமிங்கும் பண்ணி முடிச்சிட்டாங்க. நேமிங், ஷேமிங், விஷத்தை கொட்டுறது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டேன். பரமசிவன் பேரருளாலே இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சு என்னுடைய குறிக்கோள் என்னவோ அதுல பரமசிவன் வெற்றியையும் கொடுத்துட்டாரு. இந்த எல்லா தாக்குதல்ல இருந்தும் பரமசிவன் என்னை காப்பாற்றியது மட்டுமல்லாது, எனக்கு அவர் குறிக்கோளா என்ன சொன்னாரோ, என் குருமார்கள் குரு பரம்பரை எனக்கு என்ன குறிக்கோளா சொல்லி கொடுத்தார்களோ அதுல வெற்றியும் கொடுத்து விட்டார்.
இப்பவும் ஏதாவது கொஞ்சம் நேரம் கிடைச்சாலும் என்ன பண்ணுவேன், என்னுடைய குருமார்கள் எனக்கு என்னென்ன சொல்லிக் கொடுத்தார்கள், நான் செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அந்த அந்த காலத்துல இந்த 40 பக்கம் நோட் புக்ன்னு சொல்லுவோம். அதுல எழுதி வச்சிருக்கேன். குறிப்பு மாதிரி. அத பப்ளிஷ் பண்ண போறோம். கூடிய சீக்கிரம் அத பப்ளிஷ் பண்றேன். அதுல என் கையெழுத்திலேயே இருக்கும். அது சின்ன சின்ன குறிப்புகள் மாரி இருக்கும். அவங்க சொன்னதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருப்பேன். இப்பவும் அதெல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு, இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டோமா? இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டோமா? அப்படின்னு தான் உட்காந்து பார்ப்பேன். என்னுடைய எனக்கு ஆச்சாரிய அபிஷேகம் பண்ணி வச்ச 230வது தொண்டைமண்டல ஆதீனத்தோட 230வது குருமகா சன்னிதானம். கடந்த 5 பரம்பரையாக 5 குருமகா சன்னிதானங்கள் நான் பிறந்து வளர்ந்த என்னுடைய பூர்வாசிரம குடும்பத்திலிருந்து சன்னிதானமானவர்கள். தொண்டைமண்டல ஆதீனத்துல அது ஒரு மரபாக இருந்து வருகிறது. அவங்க எனக்கு குடுத்த பல்வேறு விதமான இன்ஸ்ட்ரக்ஷன் நான் எதிர்காலத்துல செய்யணும்ன்ற செயல்கள். இப்பவும் நேரம் கிடைச்சா அதெல்லாம் எடுத்து புரட்டி பார்ப்பேன். அவங்க சொன்ன பல்வேறு செய்திகளுக்கு வரலாற்று ரீதியான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், எவிடன்சஸ் ஆர்கனைஸ் பண்ணி கலெக்ட் பண்றது. ரிசர்ச்சஸ் மூலமா வரலாற்று ஆவணங்கள், இந்த கல்வெட்டுக்கள், வேற ஏதாவது கவர்மெண்ட் பப்ளிஷ் பண்ணி இருக்கிற நிறைய இப்பெல்லாம் டிஜிட்டைஸ் பண்ணி பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய ஆர்கனைசேஷன். அதுலெல்லாம் இவங்க சொல்லியிருக்கிற செய்திகளுக்கெல்லாம் ஏதாவது தொடர்பு, கொராபரேட்டிவ் எவிடன்சஸ், சப்போர்ட்டிங் எவிடன்சஸ்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு இருப்பேன். தவறாது, குறிக்கோள் மாறாது, அவரவர்கள் வாழ்விலே அவரவர்களுக்கு எது குறிக்கோளோ அதற்கு கற்போடு இருந்து அதை அடைவதற்கான வழி இந்த 3 சக்திகளும். பசி தாங்கும் உடல் தவம் கிடையாதுங்க, சக்திங்கய்யா. சைவ உணவுன்னு சொன்னேன் இல்லையா, தயவு செஞ்சு நான் சைவ உணவுன்னு சொன்னேன், ஐயோ சாமி நம்முடைய டேஸ்டை எல்லாம் அழிக்க பார்க்கிறாரு. இல்லைங்கய்யா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சைவ உணவு ஒரு உரிமைங்கய்யா. ஈன உணவு தொடாமை, ஈன உணர்வும் தொடாமை. சைவ உணவு தவிர மீதி எந்த உணவாக இருந்தாலும் அது ஈன உணவுங்க. அதை தொடாமல் இருந்தீர்களானால், அதை உண்ணாது இருந்தீர்களானால் ஈன உணர்வையும் தொடாது உண்ணாது தள்ளி வைக்க முடியும். ஒருவேளை உணவு, சைவ உணவு, இந்த பழக்கத்துக்கு உங்களை எடுத்துட்டு வந்தீங்கன்னா, 1 வருஷம் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தா கூட தப்பு இல்லை. எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா ஆரோக்கியம், உற்சாகம், பிரெயின் ஃபாக் இல்லாம தொடர்ந்து செயல்படுதல். மூளை டயர்ட் ஆனாலே உடம்பு டயர்ட் ஆயிடுங்க. அந்த பிரச்சனையே இல்லாம, மன உளைச்சல்னா என்னன்னே தெரியாம உங்களால வாழ முடியும்.
உங்க எல்லாருக்குமே சொல்றேன். இத நான் அறிவுரையா சொல்லவே இல்ல. தயவு செய்து அறிவுரைன்னு நினைக்காதீங்க. என்னுடைய வேண்டுகோள். முடிஞ்ச வரைக்கும் கடைபிடிங்கள். முடிஞ்ச வரைக்கும் இத உங்க வாழ்க்கையா பாகமா மாத்திக்க முயற்சி பண்ணுங்க. பசி தாங்கும் உடல் சக்தியும், பழி தாங்கும் மனோ சக்தியும், பக்தி தாங்கும் உயிர் சக்தியும். நான் என்னுடைய வாழ்க்கை உதாரணங்களை வச்சு உங்களுக்கு சொன்னேன். இதை நீங்க உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணி பார்க்கலாம். உங்க சூழ்நிலையில எப்படி இதை அப்ளை பண்ணணுமோ அப்ளை பண்ணி பாருங்க. பல்வேறு விதமான சூழ்ச்சிகள், கொடுமைகள், கொலை முயற்சிகள் எல்லாத்திலிருந்தும் தப்பிச்சு வெளியில வந்திருக்கேன். தப்பிச்சு வெளியில வந்தது மட்டும் இல்லாம, பரமசிவன் பேரருளாலே நான் பாதுகாக்கப்பட்டது மட்டும் இல்லாம, பரமசிவன் அருளாலே என்னுடைய குறிக்கோளையும் அடைந்திருக்கிறேன். இதுக்கு காரணம் என் குருமார்கள் கொடுத்த இந்த 3 பயிற்சி. பயிற்சின்னு சொல்றதை விட சக்தி. சரியான புரிதல் வந்துவிட்டால் இந்த ஒருவேளை உணவருந்தி பசிதாங்கும் உடலை உருவாக்குவது பயிற்சியா கூட தெரியாதுங்க. ஒரு சக்தியா மாறிடுங்க. அது ஒரு வாவ், அது ஒரு பெருமைங்க. ஈன உணவு தொடாமை, ஈன உணர்வும் தொடாமை. எப்பழியும் நம் வழியை விட்டு நம்மை மாற்றாமல் காத்துக் கொள்ளுகிற மனோசக்தி எப்பழி வந்தாலும் நம் வாழ்க்கையின் போக்கு, நம் நோக்கத்தின் போக்கு, உயிர் நோக்கு, அந்த நோக்கமும் மாறாது, அல்லது செல்லுகின்ற வேகமும் குறையாது. இந்த தெளிவுங்க, பழிதாங்கும் சக்தி வந்துவிட்டால் வந்துவிடும். உண்மையில பாத்தீங்கன்னா, பழிதாங்கும் சக்தி வந்துவிட்டால் உண்மையான விமர்சனங்களை கண்டு அதன் மூலமாக நம்மை மேம்படுத்திக் கொள்வதும் கூட ரொம்ப இனிமையா சகஜமா சாத்தியமாகும். அதாவது எது பழி, எது நிஜமான ஒரு நல்ல நம்மீது அன்பு கொண்ட, நேர்மையான அன்பு கொண்டவருடைய விமர்சனம்னு தெளிவா புரிய ஆரம்பிச்சிடும். இந்து மீசியா கும்பல் அவர்களுடைய கொடுமைகள் இது எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணி அதுல எல்லாத்திலிருந்தும் பரமசிவன் அருளாலே
நான் காப்பாற்றப்பட்டது மட்டுமல்லாது பரமசிவன் அருளாலே நான் வெற்றியும் என் குறிக்கோளில் அடைந்திருக்கிறேன் அப்படிங்கிற அந்த காரணத்திற்காக, அது ஆக்சுவலா என்னுடைய பெருமை இல்லை, என்னுடைய குருமார்கள் எனக்கு கொடுத்த அருள், அதோட ரகசியத்தை இப்ப உங்க எல்லார் முன்னாடியும் வைக்கிறேன். அதனாலதான் அந்த சத்தியத்தை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். இது என்னுடைய அகங்காரமோ இல்ல வெற்றி கழிப்போ அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. என் குருமார்கள் எனக்கு கொடுத்த அனுபூதி, அதை உங்கள் முன் திறந்து வைக்கிறேன். அடுத்த சத்சங்கங்களில் இன்னும் விளக்கமாக வேறு வேறு சத்தியங்கள், என் குரு பரம்பரை எனக்கு அளித்த ஞானம், இவைகளை தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளுகிறேன். இப்போதைக்கு எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள்.